சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிசி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். சமீப காலமாக டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, பல வருடங்களாக டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகி கொண்டு இன்னும் வெற்றி பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து டிஎன்பிசி மாணவர்களுக்குமே வெற்றி பெற்றவர்கள் பயன்படுத்திய 4 மிக முக்கிய உக்திகளை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்று முதல் நீங்கள் இந்த உக்திகளை பயன்படுத்தினா கூட 6 மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக 200 கேள்விகளுக்கு 180 கேள்விகளுக்கு மேலே மிக எளிமையாக நிச்சயமாக உங்களால் பதிலளிக்க முடியும். கவனமாக இந்த 4 உக்திகளையும் பயன்படுத்தணும். இந்த 4 உக்திகளை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் படிக்கும் பொழுது இதை அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் 6 மாதத்தில் 200க்கு 180 மதிப்பெண்கள் பெறலாம். முதல் உக்தி என்னன்னா, பச்சோந்தியாக செயல்படுதல். பச்சோந்தியாக செயல்படுதல்னா இடத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ள வேண்டுமானா அப்படி இல்லை, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ஏற்றாற்போல் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி மாற்றிக்கொள்வது? இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறீங்க, பள்ளிப்பாட புத்தகத்தை படிக்கிறீங்கன்னா அதை பேராவாக நீங்கள் படிக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய முதல் தவறு. நீங்கள் பத்தியாக படிச்சிங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. பத்தியாக கேள்விகள் நமக்கு இடம்பெறாது. இப்போ நம்ம படிக்கும் பொழுதே டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய படிப்பை மாற்றிக்கணும். எப்படி மாற்றிக்கிறது? டிஎன்பிஎஸ்சியில் மொத்தம் எத்தனை வினாக்கள் வகைகள் கேட்கப்படுதுன்னா 10 வினாவின் வகைகள் தான் கேட்கப்படுது. மொத்தமே 10 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இடம்பெறும். அந்த 10 டைப் கொஸ்டினையும் உங்களுக்கு விளக்கி இருக்க மிக தெளிவாக கவனிச்சிங்க. முதல் வகையான வினா என்னன்னா, நேரடி வினா என்று சொல்லப்படுகிறது. நேரடி வினா என்பது நேரடியாகவே உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். அது மிக எளிமையான வினாவாக இருக்கும். கேள்வி உங்களுக்கு நேரடியாக அமையும். எப்படி அமையும் பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் கப்பல் கட்டும் தளம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்திருந்தன? அவ்வளவுதான் உங்களுக்கு கேள்வி. இதற்கு சரியான விடையாக பார்த்தீங்கன்னா சபர்மதி அமையும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நேரடியாக அமையும். இது முதல் வகையான வினா. இரண்டாவது, பொருத்த சொல்லி கேட்பாங்க. இடது பக்கம் ஒரு 4 தகவல் இருக்கும், வலது பக்கம் ஒரு 4 தகவல் இருக்கும். இந்த இரண்டையுமே நீங்கள் பொருத்த சொல்லி சரியான விடையை கண்டுபிடித்தல் என்பது இரண்டாவது வகையான வினா. அடுத்தது மூன்றாவது வகையான வினா என்னன்னா, சரியான இணையை தேர்ந்தெடுத்தல் அல்லது பொருத்தமான இணையை தேர்ந்தெடுத்தல். இப்போ இந்த 4 ஆப்ஷன் இருக்குன்னா, இந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பொருத்தமில்லாத இணை. இந்த ஜூம் அசாம் என்பது தான் சரியான இணை, பொருத்தமான இணை. இந்த 3மே தவறு. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் பொருத்தமான இணையை கண்டறிதல் என்பது ஒரு வகையான கேள்வி. தவறான இணையை கண்டறிதல், பொருத்தமில்லாத இணையை கண்டறிதல் என்பது மற்றொரு வகையான கேள்வி. அடுத்து 5வது வகையான கேள்வி என்னன்னா, கூற்றுகளை கவனித்தல். நமக்கு 2ற்கு மேற்பட்ட கூற்றுகளை கொடுத்துருவாங்க. அதில் எத்தனை கூற்றுகள் சரின்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா எத்தனை கூற்றுகள் தவறுன்னு கேட்கலாம். இப்போ உங்களுக்கு 5 கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதில் எத்தனை கூற்று சரி, எத்தனை கூற்று தவறு என்று உங்களுக்கு கேள்விகள் அமையும். ஸோ இது 5வது வகையான டிஎன்பிஎஸ்சி வினா. 6வது, கூற்று மற்றும் காரணத்தை கண்டறிதல். கூற்றிற்கும் காரணத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை நீங்கள் கண்டறிந்து கீழே இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனுக்கு சரியான விடையை நீங்கள் தரணும். இது 6வது வகையான டிஎன்பிஎஸ்சி வினா. அதற்கடுத்தது, எத்தனை இணைகள் சரியானது, எத்தனை இணைகள் தவறானதுன்னு கேட்பாங்க. இதில் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 3 அல்லது 4 இணை கொடுத்துருவாங்க. அதில் எத்தனை இணை சரியானதுன்னு நம்ம சொல்லணும். எது சரி எது தவறுன்னு கேட்க மாட்டாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு கேட்பாங்க, எத்தனை பேர் இன்கரெக்டுன்னு கேட்பாங்க. இப்போ 3 இணை கொடுத்துருக்காங்கன்னா அந்த 3 இணையில் எத்தனை இணை சரி எத்தனை இணை தவறு என்பது தான் இந்த கேள்வியாக அமையும். அதற்கடுத்தது 8வது வகையான கேள்வி என்னன்னா, ஏறு வரிசையில் அமைதல், இறங்கு வரிசையில் அமைதல். எடுத்துக்காட்டுக்கு ஆட்சி காலத்தை மாற்றி கொடுத்துருவாங்க. அதை நம்ம கால வரிசைப்படி அடுக்கணும். அப்படி இல்லைன்னா காலக்கோடு அடிப்படையில் நமக்கு கேட்பாங்க. காலக்கோடு அடிப்படையில்னா பல்வேறு நிகழ்வுகளை மாற்றி கொடுத்துருவாங்க. அதை நம்ம காலத்தின் அடிப்படையில் ஏறு வரிசையிலையோ அல்ல இறங்கு வரிசையிலையோ நம்ம என்ன செய்யணும்னா அடுக்கணும். இது 8வது வகையான வினா. அதற்கடுத்தது, பொருத்தமில்லாததை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனுக்கு மட்டும் ஒற்றுமை இருக்கும், அந்த 4வது ஆப்ஷனுக்கு மட்டும் ஒற்றுமை இருக்காது. அப்படி நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதாக 9வது வகை வினா இருக்கும். அதுதான் பொருத்தமில்லாததை தேர்ந்தெடுத்தல். அதற்கு பிறகு சமீப காலமாக
கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களில் இருந்து விடையினை தேர்ந்தெடுத்தல் என்று 10வது வகை வினாவை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு பேரா கொடுத்துருவாங்க, அந்த பேராலிருந்தே கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சருமே அந்த பேராவிலே இருக்கும். ஸோ பேராவை படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 10 வகையான வினாக்கள் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பள்ளிப்பாட புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு பத்தியையும் ஒவ்வொரு பாடத்தையும் இந்த 10 வினாக்களின் அடிப்படையில் தான் நீங்கள் படிக்கணுமே தவிர பேராவா பத்தியாக படிச்சிங்கன்னா நமக்கு தெளிவான புரிதல் ஏற்படாது. எல்லாரும் இன்றைய காலகட்டத்தில் செய்கிற தவறு என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் படிக்காமல் உங்களுக்கு பிடித்தது போல் நீங்கள் படிப்பது தான் நீங்கள் செய்யக்கூடிய முதல் தவறாக இருக்குது. எனவே இந்த 10 வினாக்களின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய படிப்பை இன்று முதல் நீங்கள் மாற்றிக்கணும். இந்த உக்தி தான் நீங்கள் முதலாக பயன்படுத்த வேண்டிய உக்தி. இது மிக மிக முக்கியமான உக்தியும் கூட. 2வது உக்தி என்னன்னா, விறகு வெட்டுபவனாக நாம் மாற வேண்டும். விறகு வெட்டுபவனாக மாற வேண்டும்னா கோடாரி எடுத்துகிட்டு போயிட்டு விறகு வெட்ட சொல்லலை. என்ன செய்யணும்னா, பெரிய ஆலமரத்தை எப்படி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கூர்மைப்படுத்துகிறானோ அதுபோல நாம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை எடுத்துக்கொண்டு அந்த பெரிய சிலபஸை சிறு சிறு மிக முக்கிய தலைப்புகளாக மாற்ற வேண்டும். காரணம் என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய விறகு கட்டை. இதை உங்களை வெட்ட சொன்னாங்கன்னா அந்த கட்டை அவிழ்க்காமல் நீங்கள் வெட்ட முயற்சித்தால் உங்களால் வெட்டவே முடியாது. அந்த கட்டைகளை நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த கட்டைகளை அவிழ்த்தல் வேண்டும். இந்த கட்டைகளை அவிழ்த்துட்டு அதற்கு பிறகு ஒரு சிறிய கட்டையாக எடுத்து வெட்டினீங்கன்னா அனைத்து கட்டைகளுமே உங்களால் வெட்டி முடிக்க முடியும். அதனால் சிலபஸை மொத்தமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் எப்பொழுதுமே ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க முடியாது. அதை நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல அந்த கட்டை உடைக்கணும். அந்த கட்டை உடைச்சிட்டு சிறு சிறு துண்டுகளாக மாற்றிக்கொண்டு அதை தினசரியாக ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டே வந்தோம்னா மிக எளிமையாக நம்மால் பாடத்திட்டத்தை முடிக்க முடியும். எப்படி அந்த பெரிய பாடத்திட்டத்தை மிக முக்கிய சிறு தலைப்புகளாக மாற்றணும் என்பதை உங்களுக்கு மிக விளக்கமாக சொல்லியிருக்கேன். பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு நான் இந்திய பொருளாதாரத்துடைய பாடத்தலைப்பை எடுத்துக்கிறேன். இப்போ இந்திய பொருளாதார பாடத்திட்டம் மிகப்பெரிய பாடத்திட்டம். அந்த மிகப்பெரிய பாடத்திட்டத்தை நான் 8 மிக முக்கிய கூறுகளாக பிரிச்சிருக்கேன். இந்த 8 கூறுகள் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. பாருங்கள், வரிகளை பற்றி கேட்பாங்க, இல்லை ஜிஎஸ்டியை பற்றி கேட்பாங்க, 5ஆண்டு திட்டத்தை கேட்பாங்க, திட்டக்குழுவை கேட்பாங்க, நிதி ஆயோக் பற்றி கேட்பாங்க, ஊரக நலசார் திட்டங்கள், மக்கள் தொகை தொடர்பான தகவல், வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பு, கல்வி தொடர்பான தகவல், தொழில் வளர்ச்சி, வங்கிகள் மற்றும் ஆர்பிஐ பற்றிய தகவல், நிதி ஆணையம் மற்றும் நிதிக்குழு. இவ்வளவுதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய தலைப்பு. மீதமெல்லாம் முக்கியமல்லாத தலைப்பு தான். இந்த 8 தலைப்பு தான் மிக முக்கிய தலைப்பு. முதல்ல நம்ம படித்து முடிக்க வேண்டியது இந்த 8 தான். அப்போ நான் முதல்ல என்ன செய்கிறேன்னா, அந்த மிகப்பெரிய இந்திய பொருளாதாரம் என்ற பாடத்திட்டத்தை 8 மிக முக்கிய தலைப்புகளாக மாற்றிக்கிட்டேன். அடுத்து என்ன செய்கிறேன்னா, அதில் ஒவ்வொரு தலைப்பையும் சப்டாப்பிக்காக எப்படி பிரிக்கிறோம் பாருங்கள். வரிகள்னால் 2 வகை இருக்குது. ஒன்று நேர்முக வரி, மறைமுக வரி. இப்போ நேர்முக வரி, மறைமுக வரியில் மொத்தம் 8 வகையான கேள்விகள் தான் நமக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம உடனே கண்டுபிடிச்சி அதற்கு ஏற்றாற்போல் படிக்க ஆரம்பிச்சிட்டா இதை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. பாருங்கள், நேர்முக வரி, மறைமுக வரினா எப்படி கேட்பாங்கன்னா, எது நேர்முக வரின்னு கேட்பாங்க, எது மறைமுக வரின்னு கேட்பாங்க. தொழில் வரியை விதிப்பது யாருன்னு கேட்பாங்க, வருமான வரி என்பது எதுன்னு கேட்பாங்க, அது விதிப்பவர் யாருன்னு கேட்பாங்க, அது தொடர்பான நடப்பு நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதற்கடுத்தது 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு எது நேர்முக வரி அல்லன்னு கேட்பாங்க, எது மறைமுக வரி அல்லன்னு கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் எது மாறுபட்ட வரின்னு கேட்பாங்க. எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பு இல்லாதது என்ற டைப்பான கொஸ்டின் சமீபத்தில் கேட்டுட்ருக்காங்க. இந்திய அரசின் வருமான வரி கொள்கை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று வரி விதிப்பதில் உள்ள விதிகளின் அடிப்படையில் நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. இந்த 8 டைப் ஆஃப் கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு நேர்முக வரி, மறைமுக வரியில் வரும். அப்போ அந்த டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு இந்த 8 டைப் ஆஃப் கொஸ்டின் பேசிஸில் படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. பெரிய டாப்பிக்கை சப் டாப்பிக்காக பிரிக்கிறேன், சப் டாப்பிக்கை இன்னமும் மைக்ரோ டாப்பிக்காக பிரிக்கிறேன். மைக்ரோ டாப்பிக்காக பிடிச்ச உடனே மிக எளிமையாக அந்த சாப்டர் ஓவர் ஆகிடுது. இப்படி தான் நம்ம படிக்கணும். அடுத்தது ஜிஎஸ்டிக்கு பாருங்கள். ஜிஎஸ்டிக்கு 3 ஏரியாவில்
இருந்து தான் கொஸ்டின் வரும். அதுதான் சப் டாபிக். ஜிஎஸ்டி எப்படி உருவாக்குனாங்க, ஜிஎஸ்டி சபை பற்றிய தகவல், ஜிஎஸ்டி சபை எப்படி செயல்படுது, ஜிஎஸ்டி சபையில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அதற்கு பிறகு ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய இனங்கள், எத்தனை வகையான ஜிஎஸ்டி சதவீதம் இருக்குது, இதுதான் நமக்கு கேட்க போகிறாங்க. இப்போ அதிலிருந்து நமக்கு என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில் ஜூலை 2017 அறிமுகப்படுத்தப்பட்டது எது, சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது, ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போது, ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தேதி எது, ஜிஎஸ்டி வரம்புக்குள் வருபவை எவை, ஐஜிஎஸ்டியில் உள்ள ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன, ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் எத்தனைனா எத்தனை வகையான ஜிஎஸ்டி சதவீதம் இருக்குன்னு கேட்குறாங்க. 1954ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது, ஜிஎஸ்டி சேவை வரி எதை அடிப்படையாக கொண்டது, இவ்வளோதான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்கிற டைப் ஆஃப் கொஸ்டின். இப்படி தான் நீங்கள் பெரிய டாப்பிக்கை சிறிய டாப்பிக்காக உடைக்கணும், அந்த சிறிய டாப்பிக்கை மைக்ரோ டாப்பிக்காக உடைக்கணும், அந்த மைக்ரோ டாப்பிக்கை முன்பு சொன்ன அந்த 10 வகையான கேள்விகளின் அடிப்படையில் படிக்கணும். இப்படி படித்தாதான் புத்தகத்தை நீங்கள் டிஎன்பிஎஸ்சியின் வழியில் படிப்பீங்க, இல்லைனா பேராவாக படிப்பீங்க. அப்படி பேராவாக படிச்சிங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்கும்போது தவறு செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக மிக முக்கியமான 3வது உக்தி என்னன்னா, தலைவனின் வழியே தொண்டனின் வழி. புதிய வழியை தேடி எப்பொழுதும் நீங்கள் ஓடாதீர்கள், பழைய வழியை பல முறை திரும்பி பாருங்கள். இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உக்தி என்னன்னா, பல முறை தேர்வான வினாக்களை பின்தொடர வேண்டும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மற்றவர்கள் சென்ற பாதையை தேடி நீ போகாதே, புதிய பாதையை உருவாக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பழைய கொஸ்டின் பேப்பர் வழியில் நீங்கள் சென்றால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதனால் புதிய வழியை தேடி நீங்கள் ஓடக்கூடாது. பழைய கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, எந்தெந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய படிப்பினை தொடர வேண்டுமே தவிர, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்களே நீங்களே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, அப்படி படிக்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சியில் எந்தெந்த வழியை பின்பற்றுகிறார்களோ அந்த வழியிலேயே நீங்கள் சென்றால் நீங்கள் 6 மாதத்தில் வெற்றியடைவதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, பல முறை தேர்வான வினாக்களை படிக்க வேண்டும். அதை மட்டும்தான் நீங்கள் பின்தொடர வேண்டும். வேறு யாரையும் நீங்கள் பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, ஒரே கேள்வி பல முறை சிறிதாக மாற்றி சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். எந்த பகுதியில் வினா இடம் பெற்றதோ, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 5 ஆண்டு திட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 5 ஆண்டு திட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய 6 சப்டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீண்டும் அந்த 6 ஏரியாவிலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும். அப்போ நீங்கள் அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா மிக எளிமையாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். கேள்வி எழுப்பவரின் சிந்தனையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது அவர் சிந்தனையின்படியே அவர் கேள்வி எடுக்கும்போது அந்த கேள்விக்கு மிகச்சரியாக பதிலளிக்க முடியும். கேள்வி எடுப்பவரின் சிந்தனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பழைய வினாத்தாளை படித்தாதான் டிஎன்பிஎஸ்சிக்கு கேள்வி தயார் செய்பவர்களின் சிந்தனையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் கேள்வி எடுப்பவரின் சிந்தனையை பின்தொடர வேண்டுமென்றால் பல முறை தேர்வான வினாக்களை படியுங்கள், அதை பின்தொடருங்கள். நிச்சயமாக உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இது நீங்கள் பின்தொடர வேண்டிய 3வது யுக்தி. கடைசியாக நீங்கள் பின்தொடர வேண்டிய மிக 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 முக்கியமான உக்தி என்னன்னா, ஒரு முறை சொன்னால் 100 முறை எழுதணும். ஒரு முறை பாடத்தை முடி, 100 முறை சோதித்துக்கொள் என்பதுதான் 4வது உக்தியுடைய தலைப்பு. இதன் பொருள் என்னன்னா, முழுதாய்ப்படி, பலமுறை திரும்பப்படி. டிஎன்பிஎஸ்சி வினா வகைகளின் அடிப்படையில் நீங்கள் படிச்சிட்டீங்க பள்ளி பாட புத்தகத்தை. அதற்கு பிறகு பள்ளி பாட திட்டத்தை பெரிய டாபிக்ஸை சப் டாப்பிக்காக உடைச்சிங்க, சப் டாப்பிக்கை மைக்ரோ டாப்பிக்காக உடைச்சிங்க, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள் எடுப்பவரின் சிந்தனையை புரிந்து கொள்வதற்காக டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளை படிச்சிங்க, அது பின்தொடர்றீங்க. இப்போ அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண சிலபஸை ஒரு முறை கண்டிப்பாக கம்ப்ளீட் செய்து விட வேண்டும். பல பேர் பண்ணுற தவறு என்னன்னா, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது கிடையாது. சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் டிஎன்பிஎஸ்சியை பாஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எய்ம் உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா, ஒரு முறை நீங்கள் ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா,
பல முறை அதை ரிவிஷன் பண்ணணும். முதல்ல ஒரு 6 மாதம் நீங்கள் ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா அடுத்தது அதை ரிவைஸ் பண்ண குறைந்தபட்சம் நீங்கள் 3 மாதத்துக்கு மேலே எடுத்துக்கூடாது. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அதற்கு நீங்கள் 45 நாட்களுக்கு மேல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது 1 மாதத்திற்கு மேல் போகக்கூடாது. அதற்கு பிறகு நீங்கள் எத்தனை முறை சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சாலும் 1 மாதத்திற்கு மேல் செல்லுதல் கூடாது. அதனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது சிலபஸை முழுசாக படிங்க. அதை பல முறை திரும்ப 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 படிங்க. படித்து முடிச்சுட்டு 100 முறை சோதித்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு பாடத்திட்டத்தை முழுமையாக முடித்துவிட்டு அதை பல முறை திரும்ப திரும்ப குறைந்த நேரத்தில் நீங்கள் திருப்புதல் செய்யணும். அதற்கு பிறகு பல்வேறு வினாத்துறையில் கேட்கப்படும் வினாக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சலிப்பில்லாமல் 1000 முறை எழுதினா கூட தப்பில்லை. காரணம் என்னென்னா வெற்றி கொடியை நீங்கள் ஏற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த வெற்றி கொடியை ஏற்றுவதற்கு நீங்கள் கோடி வினாக்களை பயிற்சி செய்தாலும் அது தவறே கிடையாது. படிக்க வேண்டும், படித்து முடிக்க வேண்டும், படித்து முடித்ததை திரும்பி படிக்க வேண்டும், அதை பயிற்சி செய்ய வேண்டும். வெற்றி பெறும் வரை இதை தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் இந்த 6 மாதத்தில் இன்றைக்கு நீங்கள் ஆரம்பித்தால் கூட இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவதை யாராலுமே தடுக்க முடியாது. நம்ம பெரிய சிலபஸை சிறிய சிலபஸாக மாற்றும் பொழுது, பெரிய பாடத்திட்டத்தை சப்டாப்பிக்காகவும் மைக்ரோ டாப்பிக்காகவும் மாற்றும் பொழுது நம்ம படிக்கிற நேரம் வேஸ்ட் ஆகிறது கம்மியாகும். ஏன்னா தேவையில்லாத பகுதிகளெல்லாம் நம்ம நீக்கிடுவோம். எங்கே கொஸ்டின் வருமோ அந்த பகுதியை மட்டும் படிக்க ஆரம்பிப்போம். அந்த பகுதியை மட்டும் படிக்கும் பொழுது 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய சிலபஸை 3 மாதத்தில் முடிச்சிடுவோம். இப்போ 3 மாதத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த 3 மாதத்தில் நம்ம ஒரு முறை இல்லைனா 2 முறை ரிவிஷன் பண்ணிடலாம். குறைந்த காலத்தில் நம்ம சிலபஸை முடிச்சிட்டா நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிக நேரம் நமக்கு பயிற்சி செய்ய கிடைக்கும். நிறைய டெஸ்ட்டு நம்ம போட்டு பார்க்கலாம். நம்ம படிக்கிறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண முடியாது. ரிவைஸ் பண்ண முடியலன்னா டெஸ்ட்டில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியாது. டெஸ்ட்டில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது. வெற்றியாளர்களின் இந்த 4 உத்திகளையும் நீங்கள் தொடர்ந்து கொண்டே வந்தால் நிச்சயமாக வெறும் 6 மாதத்தில் 200 கேள்விகளுக்கு 180 கேள்விகள் உங்களால் மிகச்சரியாக பதிலளிக்க முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த 4 உத்திகளை இன்று முதல் பயன்படுத்துங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எத்தனை வருடமானாலும் உங்களுக்கு பொங்கல் வந்து கொண்டே தான் இருக்கும், எத்தனை வருடமானாலும் உங்களுக்கு விடுமுறை வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் தேர்வு எல்லா வருடமும் வருமா என்பது சொல்ல முடியாது. இப்போது இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தின் வேகம் நாளையும் இருக்குமா என்பதையும் சொல்ல முடியாது. அதனால் கிடைக்கின்ற காலத்திலேயே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். இந்த காலத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி இந்த 4 உத்திகளையும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் சந்திக்கிறேன். சிவம்சை அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.